Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 6/7/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ NTA அஃபீஷியல் ட்விட்டர் பேஜிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடந்து அதன் பிறகு ரத்து செய்யப்பட்ட அந்த தேர்வினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதாவது உங்கள் கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பே பண்ண 1700 இல்லைன்னா 1600 இல்லைன்னா 1000 ரூபாய், இந்த தொகை உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிட்டுருக்குது. ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஃபண்ட் ப்ராசஸுக்கு பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணாதவங்க நாளை கடைசி நாள், நாளை அப்படின்னா 7/6/2026 நாளை கடைசி நாள். ஸோ இன்னமும் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கிங்க. அதன் பிறகு இப்போது ரீஃபண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற தகவலையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு, அதாவது ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் சொல்லவில்லை. ஆனால் இப்போ NTA தரப்புலேருந்து இந்த ட்விட்டர் அஃபீஷியல் ட்விட்டர் போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான அப்டேட்டு, ரிசல்ட்டு, OMR எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிசல்ட் எப்போ வரப்போகுது, அதன் பிறகு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங், அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணு கேட்டாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியான அரசு கல்லூரி, கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, அதே போல் மைனாரிட்டி சீட்ஸ்லேயும் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் மூலமாக உங்கள் விருப்ப கல்லூரியில் சேர விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். ஓகே, இப்போது இதுதான் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ்லேருந்து வந்திருக்கிற அஃபீஷியல் ட்விட்டர் மெசேஜ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரீஃபண்ட் have already started for candidate who have confirmed their bank account detail. யாரெல்லாம் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் கொடுத்துருந்தாங்களோ அவர்களுக்கான பணம் திரும்ப வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யுவர் டீட்டெயில்ஸ் நீட் டு பி அப்டேட்டட், அதையும் நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. யூ கேன் டூ இதை நீங்கள் எப்போ வரைக்கும் செய்யலாம்? 7th July 2026 நாளை வரை மட்டுமே பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ண முடியும் ஆன் த அஃபீஷியல் NTA போர்ட்டல். ஓகேங்களா? ஏற்கனவே உங்களுக்கு 2 வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அப்டேட் பண்ணவங்களுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத உங்களுடைய பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். அது மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் NTA தரப்புலேருந்து இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் பேங்க் டீட்டெயில் ஃபார் ரீஃபண்டுக்கான கடைசி நாள் 7th July 2026 நாளை இரவு 11:50 வரை மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்? பேங்க் டீட்டெயிலில் அப்டேட் பண்ண முடியும். அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு neet.nta.nic.in. Refunds have already begun for candidate who have confirmed their bank account detail. இதுவரை உங்களுக்கு 8,29,510 பேர் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22-23 லட்சம் பேர் அப்ளை பண்ணினதில்
மே 3ஆம் தேதி தேர்வுக்கான கட்டணம் செலுத்தியவர்களில் கிட்டத்தட்ட 8,30,000 பேர் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் 14 லட்சம் பேர் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான இறுதி வாய்ப்பு நாளை 7 ஜூலை 2026க்குள் இரவு 11:50க்குள் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் மே 3ஆம் தேதி தேர்வு எழுதின ரத்தான அந்த தேர்வினுடைய ரீஃபண்ட் கிடச்சிருச்சா அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, ஒருவேளை அவங்க இன்னமும் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான இறுதி வாய்ப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.